வணக்கம். நம்ம சேனலில் ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சமீபமாக நவ நரசிம்மர் கோவில்கள், அதாவது 9 நரசிம்மர் கோவில்களை தரிசனம் பண்ணி அதோட வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் 6 கோவில்கள் அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் 3 கோவில் இருக்குது. இப்போ நம்ம அந்த 7வது கோவிலை பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, கரூர் செல்லும் பழைய சாலை ஒன்று திண்டுக்கல்லேருந்து இருக்குது. பழைய கரூர் சாலைன்னு சொல்லுவாங்க. இது எரியோடு, கோவிலூர், குஜிலியம்பாறை வழியாக கரூருக்கு போகும். இந்த சாலையில் போனோம்னா குஜிலியம்பாறை பக்கத்தில் ராமகிரி அப்படின்னு ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் இந்த கல்யாண நரசிம்மர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கல்யாண நரசிம்மர் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த நரசிம்மர் கோவில்கள் எல்லாமே சனிக்கிழமை மட்டும்தான் க்ரௌட் அதிகமாக இருக்கும். மற்ற நாட்களில் அதிக கூட்டம் இருக்கிறது கிடையாது. அதனால நாங்கள் சனிக்கிழமை போகாமல் மற்ற நாட்களில் தான் சென்று தரிசனம் பண்ணிட்டு வரோம். மற்ற நாட்களில் பொதுவாக கூட்டம் இல்லாதனால என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 10:30 மணி 11 மணிக்கெலாம் நடைய சாத்திடுறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் எளிதாக போக வேண்டியதாக இருக்குது. ஏதோ கோவில் அடைஞ்சிட்டோம். இந்த ராமகிரி ஒரு அழகிய கிராமம். ஒரு காட்டு பகுதியில் பக்கத்தில் பார்த்தா அழகிய மலைகள்லாம் இருக்குது. மலை கீழே அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. வீடுகளும் ரொம்ப அளவாக தான் இருக்குது. இந்த ஊரில் இந்த கோயில் பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கிறது பார்க்குற சந்தோஷமாக தான் இருக்குது. இது கொடிக்கம்பம். நான் பழைய வீடியோவில் அடிக்கடி சொல்லிட்டு வரோம். இந்த கோவில்கள் எத்தனையோ புனரமைக்கப்பட்டு திருத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த கொடிக்கம்பத்தை மட்டும், இந்த பழைய கொடிக்கம்பத்தை அப்படி பராமரிச்சுட்டே வராங்க. ஒவ்வொரு கோவிலையும் கொடிக்கம்பங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கொடிக்கம்பம் அமைக்கிறதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் கூட இருக்குது. இதில் 5 ஒரு பகுதி பூமி கீழே இருக்கணும். இதில் உயர ராஜகோபுரத்துக்கு மேலே போயிடக்கூடாது. அதே சமயம் கருவறையில் உள்ள விமானத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். இது கருவறைக்கு உள்ள மூலவரை நோக்கி அந்த கொடிக்கம்பம் அமைஞ்சிருக்கணும். இப்படி அதுக்கு ஏற்பட்ட ரூல்ஸ் இருக்குது. கொடிக்கம்பத்தை வணங்காமல் ஒரு கோவில் தரிசனங்கிறது முழுமை அடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இதுவரை பார்த்துட்டு வந்த எல்லா கோவில்லையும் பார்த்தோம்னா அந்த கொடிக்கம்பத்தை, பழைய கால கொடிக்கம்பத்தை அப்படியே பராமரிச்சுட்டே இன்னமும் வராங்க. இந்த கோவில்கள் அமைந்த பகுதியில் ஒரு காலத்தில் மிக பிரபலமான ஒரு வணிக ஸ்தலமாக இருந்த பகுதி. அங்கெல்லாம் மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. இப்போ காலப்போக்கில் அதெல்லாம் அழிஞ்சு இப்போ சின்ன சின்ன கிராமமாக கொஞ்சம் அவுட்டோராக அந்த கோவில்லாம் ஆகி போச்சுது. அதில் பல கோவில்களில் இப்போ சமீபத்தில் கண்டறிஞ்சு தான் புனரமைச்சிருக்காங்க. இப்போ இந்த கோவிலுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த கோவில் நல்ல ஒரு பெரிய கோவிலாக தான் இருக்குது. இந்த பெருமாள் கோவில்கள் அமைப்பெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். மூலவர் இருப்பார். மூலவர் பூமாதேவி, ஸ்ரீதேவியோட காட்சி கொடுப்பார். அது பக்கத்தில் பார்த்தா தாயாருக்கு சன்னதி இருக்கும். அப்புறம் முக்கியமாக சக்கரத்தாழ்வாருக்கு, நரசிம்மருக்கு தனி சன்னதி இருக்கும். முக்கியமாக ஆண்டாளுக்கு ஒரு தனி சன்னதி ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்புறம் சொர்ணாகாசன பைரவர், அவருக்கு ஒரு சன்னதி தனியாக அமைச்சிருப்பாங்க. இதெல்லாம் அந்த நாயுடு மன்னர்கள் ஏற்படுத்தின கோயில்களோட ஒரு ஐகான்னு சொல்லலாம். இந்த கோவிலில் பிரகார சுவற்றிலேயே அந்த சன்னதியெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. கோவில் கட்டடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஆனால் க்ரௌடு யாரையுமே, பக்தர்கள் யாரையுமே காண. இந்த ஒரு 10:30 மணி இருக்கும். நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இன்னும் சில வேலைகள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த கோவிலில் நரசிம்மர் சாந்த சுரூபமாக காட்சி கொடுக்குறாரு. பொதுவாக நரசிம்மர் ஒரு உக்கிர தெய்வம். அவர் கூப்பிட்டவுடன் வரக்கூடிய ஒரு தெய்வம். அவர் அவதாரம் ஒரு ப்ரீ பிளான்டு கிடையாது மற்ற அவதாரங்கள் போல். பிரகலாதன் கூப்பிட்ட உடனே அவர் வந்தார். பக்தர்கள் கூப்பிட்ட உடனே வருபவர் நரசிம்மர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பக்தர்களுக்கு நரசிம்மர் மேலே அபரீதமாக இருக்குது. ஒரு இன்ஸ்டன்ட் அவதாரம். பலருக்கும் ஒரு குலதெய்வம் நரசிம்மர். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த கோவில்கள் பக்கத்தில் ஒரு துளசியோ பூக்களோ விற்கிறதுக்கு கடைகள் எதுவுமே நம்ம வார நாட்கள் இருக்கிறது கிடையாது. சனிக்கிழமை மட்டும் கடைகள் போட்டு விற்பாங்க போல் தெரியுது. நாங்கள் வர்றப்பையும் இங்கே எதுவுமே கடைகள் எதுவுமே இல்லை. ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்குன்னு துளசி எதுவுமே கிடையாது. அது வர்றதா இருந்தால் துளசியில் முன்கூட்டியே, மற்ற நாளில் வர்றதா இருந்தால் துளசியில் முன்கூட்டியே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. அர்ச்சனைக்குரிய பொருளை வெளியே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறது உச்சிதம். சனிக்கிழமை இங்கே பக்கத்துலேயே கிடைக்கும். இந்த கோவில் தரிசனத்தை முழுமையாக நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பக்தியோட, ஒரு மனநிறைவோடு நாங்கள் அடுத்ததாக இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் தேவர் மலைன்னு
இந்த கரூர் பக்கத்தில் தேவர்மலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நரசிம்மருக்கு ஒரு கோவில் இருக்குது. அதை தரிசனம் பண்ண போகிறோம். இது ரெண்டும் ஒரே ரூட்டில் இருக்கிறதுனால நாங்கள் இந்த 2 கோவிலையும் பிளான் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். அடுத்ததாக அந்த கோயிலை தரிசனம் பண்ண போகிறோம். அந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை வெளியிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கோயில் பற்றி எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் தகவல் தரேன். நவ நரசிம்மர் கோவில்கள் இது வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள். இது திண்டுக்கல் மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த கோயிலில் ஒரு பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுங்கள். எதுவும் தகவல் தரணும்னா கேளுங்க, தகவல் தரேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.